திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிபாளையம் பகுதியில் பிஏபி வாய்க்கால் இடத்தை ஆக்கிரமித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விவசாயிகள் பெட்ரோல் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் பிஏபி வாய்க்கால் இடத்தை ஆக்கிரமித்து அவ்வழியே செல்லும் விவசாயிகளை அடியாட்களை வைத்து மிரட்டி தடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் தங்கள் வீடு மற்றும் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக காமநாயக்கன் பாளையம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். நீதிமன்ற ஆணையின்றி இவ்வாறு அத்துமீறல் நடப்பதாக கூறி உடனடி தீர்வு கிடைக்காவிட்டால் அதே இடத்தில் தீக்குளிப்பதாக விவசாயிகள் எச்சரித்தனர். இதனையடுத்து பெட்ரோல் கேன்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் சமரசம் பேச முயற்சி மேற்கொண்டனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி திருமதி கௌசல்யா கூறுகையில், என் பேர் கௌசல்யா. நாங்கள் வாய்ப்பாளையம் கிராமத்தில் 70 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் எங்களோட வீடு இருக்குது. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்க இந்த தடம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு கல்லை போட்டு குறுக்காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இதுதான் இந்த ஒரு வழி தான் எங்களுக்கு இருக்குது. அவங்க கல்லை போட்டு குறுக்காட்டினதுக்கப்புறம் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுத்தோம். அவங்க லேண்ட் வேணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. அதை நான் லேண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னங்காட்டி தடத்தில் கல்லை போட்டு குறுக்காட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன் போனங்காட்டி எஃப்ஐஆர் போட்டு அந்த கல்லை அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிடுவோம், இல்லைனா கல் எடுத்துருங்க, இல்லைனா அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அப்போ எடுத்துட்டாங்க. கல்லை நைட்டாக எடுத்துட்டு விட்டுட்டாங்க. அந்த ஒரு 3 months இடையில 3 months கையெழுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ 1 month ஆக போகுதுங்க. நைட்டாக இப்படி மண்ணை கொட்டி 1 மணிக்கு மண்ணை ஃபுல்லாக கொட்டி இங்கே கல்லை நெட்டி அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. நாங்களும் இந்த ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஒரு மாதமாக நாங்கள் போகாத எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. கலெக்டர், எஸ்பி ஆஃபீஸில், டிஎஸ்பி சார், இன்ஸ்பெக்டர் சார் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நாங்கள் சிஎஸ்ஆர் போட்டிருக்கோம். இங்கே காமநாயக்கமலை ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் போட்டோம். அதுக்கு அவங்க எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு தலைபட்சமாக தான் பேசினாங்க. நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு போகிறக்கே வழி இல்லைன்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சணும். எங்களுக்கு இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற கூட வழி இல்லை. நாங்கள் நடந்து தான் வந்துட்டுருக்கோம். நடந்து வந்தால் 10 பேர் நிற்கிறாங்க. எங்கள் உயிருக்கு சத்தியமாக உத்தரவாதமே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களை பயமுறுத்துறாங்க. நைட்டு வந்தாலும் காலையில் வந்தாலும் 10 பேர் நின்றுட்டே இருக்காங்க. நாங்கள் குழந்தைங்களை எடுத்துகிட்டு வரும்போது இங்கே முன்னாடி 4 பேர் நிற்கிறாங்க. இங்கே ரோட்டில் வரக்கே பயமாக இருக்குது. மெயின் ரோட்டில் 1/2 கிலோமீட்டர் மாதிரி வரணும். ஸோ வர்றதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. இங்கே நின்று மெயின் ரோட்டில் ஸ்கூல் வேன் ஏற்றிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி 2-3 தடவை அவங்கள மிரட்டிக்கிறாங்க. ஸ்கூல் மேலே கேஸ் இல்லைன்னா வேன் மேலே கேஸ் போட்டுருவோன்னு சொல்லி மிரட்டி அவங்களும் வர்றதில்ல ஸ்கூலு. நாங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து கொண்டு போய் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு எங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க. இது ஒன்று தான் வழி. ஒன்றா எங்களுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. எங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்களுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் இங்கேயே செத்து போறோம். அவங்க பிடபிள்யூடி இல்லைன்னா ரெவன்யூ அவங்க தான் பார்த்து சொல்லணும். ஆனால் இதை கண்டிப்பாக அவங்களுக்கான லேண்ட் கிடையாது. அவங்க பட்டா லேண்ட் சொல்லி எங்களை பயமுறுத்துறாங்க. எங்களோட காட்டை அவங்க கேட்குறாங்க. 1 ஏக்கருக்கு நாங்கள் கொடுத்தோம்னா இந்த தடத்தை விடுவாங்களாமா? விட்டு கொடுப்போம், விடுவாங்களாமா? காட்டு 1 மணி நேரத்தில் தடம் கிளியர் பண்ணுறாங்களாமா? அப்போ நாங்கள் எப்படி பொழைக்கிறதுன்னு காட்டு. இப்போ எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். உத்தரவாதம் கிடையாதுங்க. எங்களுக்கு நம்பிக்கை, எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு கிழக்க வர்றதுக்கே பயமாக இருக்குது. நாங்கள் குழந்தைகளை எடுத்துகிட்டு வரோம். 10 பேர் நிற்கிறாங்க. எந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணாங்க. எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. எங்களை யாருமே கேட்கவே கிடையாது. நாங்கள் பார்க்காத ஆஃபீஸர்ஸ் கிடையாது. எல்லா பக்கமும் மனு கொடுத்தாச்சுங்க. சிஎம் முதற்கொண்டு மனு போயாச்சு. இப்போ எங்களுக்கு முதலமைச்சர் தான் இதுக்கு வழி உடனே எங்களுக்கு தடை கோர்ட்டு பார்த்துக்கிட்டுங்க. நடந்து வந்துட்டு இருக்கோம். எப்படி குப்பை போட்டு என்ன பண்ணிட்டு கண்ணாடி பாட்டில் குப்பை குழந்தைங்க ஏற முடியாம ஏறி உளுந்து காயமாயி ரத்தம் அப்படிதான் போயிட்டு இருக்கோங்க. மூட்டை தீனி மூட்டை. அங்கே கோழி 25,000 கோழி இருக்குங்க. இன்ஸ்பெக்டர் தலையில போங்க அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். குழந்தை குட்டியில வச்சிருக்கிறவங்க தானே எல்லாருமே. இப்படி தலையில 2 குழந்தை கை குழந்தையை வச்சுட்டு நாங்க 1 மாசமா எங்க போகணும்னு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கறேன். இப்போ நாங்க எப்படி பிள்ளைங்க போது நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க இங்கேயே செத்து போறோம். அங்க போய் சாகறதுக்கு நாங்க சிவனே இங்கேயே செத்து போறோம். இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். எஃப்ஐஆர் இருக்கு. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? எஃப்ஐஆர் இருக்கு. அரெஸ்ட் மூலமா எஃப்ஐஆர் வாங்கிக்கிறோம். ஆனா இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அவங்க அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இங்க உட்கார்ந்துக்கிறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தை குட்டிகளை வச்சுட்டு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? வீட்டில் பெரியவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள ஹார்ட் பேஷண்ட்ஸ் டேப்லெட் போட்டுக்க திடீர்னு ஒன்றா நாங்கள் எப்படி போகிறது? எங்களுக்கு வழி ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். சிஎம் தான் இதை பார்த்து பண்ணி கொடுக்கணும். அப்படி நாங்கள் கிடைக்கிற வரைக்கும் இங்கே ஏதோ உட்காந்துருப்போம்.
எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கேயே தீ குளிச்சு செத்தாலும் சாவமே தவிர்த்து எங்களுக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்ன பாருங்க, வாய்க்கா தண்ணி போகுது. இல்லை அதில் குதிச்சுட்டா சாகணும். நாங்கள் இங்கேயே செத்துக்கிறோம். ஒன்று தீ குளிச்சு சாகணும், இல்லைன்னா போய் இந்த வாய்க்கா தண்ணியில் தான் சாகணும். நாங்கள் குழந்தை குட்டிகளோட போய் எல்லாம் வாய்க்கா தண்ணியில் தான் விழுந்து சாகணும். வழியே கிடையாதுங்க. இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு அதுதான் எங்களோட கொடுங்க.